ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி சமையல். நம்ம இன்றைக்கி டெய்லி சமையலில் வாழைப்பழம் வச்சு ஒரு புதுவிதமான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பண்ண போகிறோம். இது வீட்டில் எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இது வரைக்கும் யாரும் செஞ்சிடாத ஒரு ரெசிபி தான். வாழைப்பழம் ஒரு 3 வாழைப்பழம் இருந்தால் இந்த ரெசிப்பியை நம்ம சட்டுன்னு செஞ்சிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம சேனலை டெய்லி சமையலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் நான் இன்றைக்கி 3 வாழைப்பழம் எடுத்துருக்கிறேன். நீங்கள் எந்த வாழைப்பழம்னாலும் எடுத்துக்கிடுங்க. இந்த மாதிரி தோலை நல்லா நீக்கிட்டு நம்ம நல்லா பழுத்த பழமாக பார்த்து எடுத்துக்கிடலாம். எடுத்துட்டு ஒரு ஸ்பூன் இருக்குல்ல, அதை வச்சு நல்லா நம்ம மசிச்சு விட்டுருக்கலாம். இந்த மாதிரி நல்லா மசிச்சுட்டே இருக்கணும். இது எந்த அளவுக்கு நம்ம நல்லா மசிச்சிருக்கோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இதை பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மசிச்சு எடுத்துடுங்க. நான் இப்போ சொல்கிற மெத்தட்லேயே நீங்கள் பண்ணினா உங்களுக்கு டேஸ்ட்டாக இந்த ஸ்வீட் ரெடி ஆகும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த மாதிரி ஒரு நான்ஸ்டிக் கடாய் வச்சுடுங்க. கடாய் ஹீட் ஆனதும் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி விடுங்க. நெய் ஊற்றிட்டு நல்லா காஞ்சதுமே நம்ம அதில் மஞ்சள் தூள் போடணும். அது ஒரு கலருக்காக தான். இந்த மஞ்சள் தூள் எதுக்கு போடுறோம் அப்படின்னா ஒரு கலருக்காக தான். ஸோ இந்த நம்ம மஞ்சள் தூள் தான் சேர்க்கணும்னு இல்லை, அவங்கள்ட்ட மஞ்சள் கலர் ஃபுட் கலர் இருந்தாலும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த நம்ம மசிச்சு வச்சுருக்கிற அந்த வாழைப்பழத்தை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதே நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த மஞ்சள் தூள் இதில் ஆட் ஆகணும். இந்த வாழைப்பழம் நல்லா ஸ்டவ் நார்மல் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நார்மல் ஃப்ளேம், மீடியம் ஃப்ளேமில் நம்ம மாற்றி மாற்றி குக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ இது நல்லா வெந்து வரும். இப்போ இது வெந்துட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேஜில் 1 கப் அளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணிவிடுங்க. தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நார்மல் ஃப்ளேம் அண்ட் மீடியம் ஃப்ளேமில் மாற்றி மாற்றி நம்ம இது கலந்து விட்டுட்டே இருக்கணும். இந்த மாதிரி நல்லா தேங்காய் அந்த பழத்தில் ஆட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இந்த ஒரு தடவை செஞ்சிட்டிங்கன்னா திரும்ப திரும்ப கேட்பாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காயும் வாழைப்பழமும் நல்லா வந்துட்டு இந்த ஸ்டேஜில் 1.5 கப் அளவுக்கு ரவா சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோக்கு செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு அவ்வளோக்கு நம்ம சொல்கிற அளவை மாற்றிக்கலாம். நீங்கள் இதை நல்லா அப்படியே ரவையில் மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரவை கொஞ்சம் அந்த இதில் நல்லா ஹீட்லேயே வெந்து வரணும். இப்போது இந்த இதில் இதில் இப்போது 1.5 கப் அளவுக்கு கெட்டியான பால் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி கலக்காத பாலை பற்றி எடுத்துடுங்க. இதை 1.5 கப்பையுமே நல்லா நம்ம சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த ரவை இந்த பால்லே நல்லா வெந்து வரணும். நமக்கு ஒரு ஹல்வா ஸ்டேஜுக்கு இதை நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் மாற்றி இதை நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு ரவா ஸ்டேஜுக்கு இந்த ஸ்டேஜில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். ஒயிட் சுகர் நீங்கள் உங்கள் இனிப்பு சுவைக்கு ஏற்றாப்புல கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் வாழைப்பழத்திலே ஸ்வீட்னஸ் இருக்கும். ஸோ அதனால் 1 கப் அளவு தான் சேர்த்துருக்கிறேன். இதை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் நீங்கள் ஸ்வீட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்து அப்படின்னு. அப்போந்தான் எனக்கும் அடுத்த வீடியோ அப்லோட் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், சுகர் சேர்த்த உடனே நமக்கு நல்லா இலகி வருது. இது மறுபடிக்கும் ஒரு ஹல்வா ஸ்டேஜுக்கு நமக்கு கெட்டியாகணும். அதோட நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும்.
இப்போ பாருங்கள், இது நல்லா ஒரு ஹல்வா ஸ்டேஜுக்கு நமக்கு ரெடி ஆகிடுது. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இதுக்கு மேலே விட்டிங்கன்னா கீழே அடி பிடிக்க ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள், இதை நல்லா ஆற வச்சுட்டேன். இது நல்லா ஆறிட்டு இதில் வந்து கொஞ்சம் போல் மாவு எடுத்து உருண்டை பிடிச்சிக்கலாம். நம்ம வந்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு 2 உள்ளங்கையால் நம்ம வந்து ரவுண்டு பிடிச்சி எடுத்துக்கலாம். இதில் ஆயில் அப்ளை பண்ணணும், நெய் அப்ளை பண்ணணும்லாம் இல்லை கையிலலாம். ஏன்னா இதில் நம்ம நெய் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நமக்கு நெய் அப்ளை பண்ணாண்டா இந்த மாதிரி ரவுண்டாக பிடிச்சி எடுத்துக்கலாம் எல்லாமே. இன்னொன்றையும் பிடிச்சி காமிக்கிற மாதிரிங்க, இந்த மாதிரி மாவு எடுத்து நம்ம ரவுண்டு பிடிக்கணும். இந்த ஸ்நாக்ஸ் இது செய்கிறது ரொம்பவே ஈஸி. இது டீ டைம் ஸ்நாக்ஸ்ன்னு கூட சொல்லலாம். பாருங்கள், இப்போது எல்லா உருண்டையுமே நான் வந்து பிடிச்சி எடுத்துட்டேன். எனக்கு மொத்தம் இவ்வளோ உருண்டை கிடச்சிருக்குது. செஞ்ச உடனே காலியாகும்னா அது இந்த ஸ்வீட் தான். ஒன்று கூட மிஞ்சாது, அந்தளவுக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருந்து. இப்போ மறுபடியும் ஒரு கடாய் வச்சு அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிடலாம். இப்போது ஆயில் சேர்த்துட்டு கடாய் ஹீட் ஆனதும் நம்ம எடுத்து செஞ்சு வச்சுருக்க அந்த உருண்டைகளை உள்ளே சேர்த்துடலாம். ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும். இந்த மாதிரி உருண்டைகளை உள்ளே சேர்த்துட்டு இதில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு மேலே வந்து நெய் ஊற்றிக்கலாம். இப்போது இந்த உருண்டைகளுக்கு மேலே தான் நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள், இப்போது 2 நிமிஷம் ஆகிட்டு 1 சைடு நல்லா வந்துருக்குது. இதை இப்போ மாற்றி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், 2 சைடு நல்லா வந்துட்டு இது ஒரு பிளேட்டுக்கு ஷர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா நம்ம சேனலை டெய்லி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் டெய்லியும் அப்லோட் பண்ணுறேன் வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். இது வரைக்கும் நம்ம வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. அடுத்த ஒரு வீடியோவிலேருந்து சந்திக்கிறேன். பாய்.